Welcome students. Today's class 12th Maths Application of Differential Calculus. In previous class we learned to the derivative of rate of change and the equation of tangent and normal. Third exercise we discussed for Rolle's and Lagrange's theorem, and fourth exercise we discussed in Maclaurin series. Fifth exercise we learn to indeterminate form, that is ஒரு indeterminate form இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனுக்கும் உங்களால் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். அதை லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா now discuss for the monotonicity of function, that is பார்த்தீங்கன்னா monotonicity of function அப்படிங்கிறது nothing but it is denoted by increasing or decreasing for some interval. ஒரு இன்டர்வல்குள்ளார இன்க்ரீஸிங்கோ ஆர் டிக்ரீஸிங்கோ ஃபுல்லாக ஆச்சுன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா மோனோட்டானிசிட்டி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து அது மேக்ஸிமம் மினிமம் அது எந்த இடத்துல அந்த கவ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் ஆகும், அந்த மினிமம் பாயிண்ட்டை ரீச் ஆகக்கூடிய பிளேஸு, அதனுடைய இன்டர்வல், இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். இப்போ மோனோட்டானிசிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இஃப் ஏ லெஸ் தென் பி, ஒரு டூ வேல்யூ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படிங்கிறதுனா அதுக்கு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஃபார் ஏ லெஸ் தென் பி எஃப் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி, இந்த மாதிரி டைப் வந்துன்னா அது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. The function f of x equal to x is increasing function and the real function if f of x is minus x decreasing function on the real line. ஸோ நம்மளுக்கு தெரியுங்களா, f of x equal plus xனா இந்த மாதிரி இருக்குங்களா, x1னா y1 2னா 2, அதே மாதிரி மைனஸ் எக்ஸ்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் லோயஸ்ட் வேல்யூலேருந்து 0 வரைக்கும் என்னாங்கன்னா ஹைலேருந்து லோ டிக்ரீஸிங் ஆகிட்டே வருது. அதே மாதிரி ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் டிக்ரீஸிங் ஆகும். அதே மாதிரி 0 to இன்ஃபினிட்டி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸிங்காகவும் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு. ஸோ அதை நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எக்ஸுங்கிறது இங்கே வரும், மைனஸ் எக்ஸ் இந்த சைடு உங்களுக்கு இருக்குன்னு பார்த்துருக்குங்களா. ஸோ இதை நம்ம டினோட் பண்ணது மோனோட்டானிசிட்டியை நம்ம ரியலாக டினோட் பண்ணல நம்மளுக்கு இந்த தியரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்சியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் டிஃபரன்சியபிளாக இருக்கணும். அண்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு தட் இஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, இந்த மாதிரி வரையில் அதுக்கு பேர் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். கிரேட்டர் than 0 மட்டும் வந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். த சேம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். லெஸ் தென் 0 மட்டும் வரையில் உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த தியரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்முக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் கமா ஒய் தான் உங்களுக்கு பாயிண்ட். ஸோ அப்போ எக்ஸ் கமா ஒய் டைப்பில் இருக்கும், தட் இஸ் எக்ஸு கமா ஒய். இந்த ஒய்யை நான் எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ எஃப் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் அதை இங்கே எழுதியிருக்காங்க, எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். எந்த பாயிண்ட் உங்களுக்கு அந்த வருதோ அதை நம்மளுக்கு எக்ஸ் நாட் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாட் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வேர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும், நம்மளுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த எக்ஸும் ஆர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவல் பண்ணிக்கூடிய அந்த எக்ஸும் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா கிரிட்டிக்கல் பாயிண்டாக இருக்கும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா one of the point it is denoted by where f dash of x not 0, அந்த x நாட்னா some value f dash of 5 or 2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ f dash of x equal to 0ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அந்த எக்ஸும் அதே மாதிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவல் பண்ணக்கூடிய எக்ஸும் உங்களுக்கு எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்டாக இருக்கும். ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இதனுடைய வழியாக கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டேஷன் பாயிண்டாக வரும். இந்த இன்ஃபினிட்டி வழியாக கண்டுபிடிச்ச எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷன் பாயிண்ட் இருக்காது.
ஸோ அதை இங்கே சொல்லியிருப்பாங்க. எவ்ரி ஸ்டேஷ்னரி பாயிண்ட் நம்ம இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்ல முடியும். ஏன்னா எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இங்கே அதே தான் இருக்குது இல்லைங்களா. அப்போ எவ்ரி ஸ்டேஷ்னரி பாயிண்ட் இஸ் ஏ கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஹவர் ஆல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் நீட் நாட் டு பி ஏ ஸ்டேஷ்னரி பாயிண்ட். இப்போ எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுமே நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் இது வழியாக கண்டுபிடிப்போம். இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிப்போம், எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் 0 ஈக்குவல் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டுங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு 2 வே இருக்குது, பட் ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கு 1 வே மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த வேல வர்றது தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஸ்டேஷனரி பாயிண்டாக இருக்கும். as an example f of x equal modulus of x minus 17. ஸோ f dash of x இது கண்டுபிடிச்சு அப்படின்னா modulus of x டிபெண்ட்ஸ் பண்ணல x by modulus of x or modulus of x by x. அப்போ f dash of x equal to modulus of x minus 17 divided by x minus 17. x equal to 17 இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிக்கு போகுது. அப்போ பார்க்கிற உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க, x equal to 17 இன்ஃபினிட்டிக்கு போகுது. இது கிரிட்டிக்கல் பாயிண்டாக இருக்கும், பட் எதுவாக இருக்காது, ஸ்டேஷனரி பாயிண்டாக இருக்காது. ஏன்னா x equal to 17 இடத்துல நம்மளுக்கு எதை டிஃபைன் பண்ண முடியாது, f dash of x பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே சம் போட உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறோம். ஒரு கர்வ் ட்ரா பண்ணையில் இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா எங்கே மினிமம் பாயிண்ட் ரீச் ஆகுது, எங்கே மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கர்வுக்கு ஆஸ் ஏ அப்சல்யூட் மினிமம் பாயிண்ட் இருக்குது, பட் மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் உங்களுக்கு 0 இருக்கலாம், பட் மேக்ஸிமம் நோ மேக்ஸிமம் இது வந்து நோ எண்டு போயிட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் கிடைக்காது. நம்ம இது மாதிரி டைக்ராம் வைஸ் எடுக்கிற உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும். ஃபங்க்ஷனாக கொடுக்கல எப்படி போடுறது பின்னாடி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லோ பாயிண்ட்டும் கிடையாது, ஹை பாயிண்ட்டும் கிடையாது. மினிமம் கூட சொல்ல முடியாது, மேக்ஸிமம் சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா நோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா மேக்ஸிமம் மினிமம் பற்றி உங்களுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஏ அப்சல்யூட் மேக்ஸிமம் பாயிண்ட் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல ரீச் ஆகுதுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ட் ஏன் அப்சல்யூட் மினிமம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா மினிமம் பாயிண்ட் ரீச் ஆகுது. சரிங்களா. கர்வ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட்டையும் மினிமம் பாயிண்ட் ரீச் ஆகிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நோ மேக்ஸிமம் அண்ட் நோ மினிமம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது டெர்மினேட் ஆகிருக்கு இந்த பாயிண்டோட. அப்போ இது மேக்ஸிமம் பாயிண்ட், இது என்ன வருது மினிமம் பாயிண்ட் ஆன் த க்ளோஸ்டு இன்டர்வல் a, b. ஸோ ஒரு பாயிண்ட்டை க்ளோஸ் இன்டர்வல்னா அது இன்க்ளூட் த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் 2 ப்ரொசீஜர் இருக்குது. எப்படி அப்சல்யூட் மேக்ஸிமம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் நம்பர் கூட இன்க்ளூட் த என் பாயிண்ட், அந்த என் பாயிண்ட்டு சேர்த்து கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவில் எது லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கோ அது அப்சல்யூட் மினிமம், எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கோ அது அப்சல்யூட் மினிமம், அது லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சம் போட உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். அது எப்படி சம் போட சொன்னால் ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டையும் பவுண்ட்ரி என் பாயிண்ட்ஸ் ஆஃப் த இன்டர்வலையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அது எது ஹையஸ்ட் வேல்யூ டினோட் பண்ணுதோ அது வந்து உங்களுக்கு என்ன வரும்னா அப்சல்யூட் மேக்ஸிமம். இப்போ கிடைக்கக்கூடிய லோயஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அப்சல்யூட் மினிமம். ஸோ அதில் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. அப்படி இன்டர்வல் கொடுக்காம இருந்ததுன்னா லோக்கல் மேக்ஸிமம் மினிமா எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். தட் இஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மோனோடானிசிட்டி தான். மோனோடானிசிட்டிங்க தெரியுங்களா, இந்த மாதிரி நிறைய இன்டர்வல் வரும். ஒரு இன்டர்வல் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு இன்டர்வல் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸிங்கோ அந்த டிக்ரீஸிங் இன்டர்வல் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறதா வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த C1ங்கிற பாயிண்ட் இருக்குங்களா, இது வரைக்கும் பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா டிக்ரீஸ் ஆகுது, மறுபடியும் உங்களுக்கு என்னென்னா டிக்ரீஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தட் இஸ் இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து இந்த C1ங்கிற பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸிங் ஆகுது. C1லேருந்து C2 வரைக்கும் உங்களுக்கு என்னாங்கன்னா டிக்ரீஸிங், அகைன் C2லேருந்து C3 வரைக்கும் டிக்ரீஸிங், C3லேருந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங். எப்போ ஒரு பாயிண்ட்டு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாவோ அல்லது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறுதோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மாறுது. அப்போ நெகட்டிவ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமம். தட் இஸ் பார்த்தீங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணுறோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா சேஞ்சாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா லோக்கல் மேக்ஸிமம். நெகட்டிவ் டு பாசிட்டிவில் போய் ஆன்சர் முடியுது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா லோக்கல் மினிமம். நெகட்டிவ் வரையில் லோக்கல் மேக்ஸிமம், பாசிட்டிவ் வரையில் என்ன வரும்னா லோக்கல் மினிமம். நம்மளுக்கு மேக்ஸிமம் அப்படின்னா பாசிட்டிவ், மினிமம் அப்படின்னா நெகட்டிவ் வரும். பட் அப்சல்யூட் பொறுத்து சார், அப்சல்யூட்டில் லோக்கலில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ப்ளஸ் சிம்பிள் வரையில் லோக்கல் மினிமம், மைனஸ் சிம்பிள் வரையில் லோக்கல் மேக்ஸிமம்.
சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்களா, நெகட்டிவ் டு பாசிட்டிவோ பாசிட்டிவ் நெகட்டிவ், அப்போ C2ங்கிற இடத்துல நாட் ஏ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரீமா எதுவுமே சொல்ல முடியாது. பாருங்கள் இந்த இடத்துல ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறுது, அப்போ லோக்கல் மேக்ஸிமம். மைனஸ்னால் மேக்ஸிமம். அதே மாதிரி இங்கே மைனஸ்லேருந்து உங்களுக்கு என்னென்னா ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகுது, அப்போ ப்ளஸ் வரையில் உங்களுக்கு என்ன லோக்கல் மினிமம். இந்த இடத்துல எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்போ இட் இஸ் நாட் எ லோக்கல் எக்ஸ்ட்ரீமம். ஒரு கர்வ் எந்த பிளேஸில் மேக்ஸிமம் வேல்யூ எங்கே மினிமம் ரீச் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்வல் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணுறது, அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம், மோனோட்டானிசிட்டி, இந்த 3 கான்செப்ட் பற்றி தான் இந்த எக்ஸசைஸ் டிஸ்கஸ் பண்ணுற போகிறோம். இதுக்கு எல்லாமே நீங்கள் சம் பார்க்கல கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ சம்மை பார்க்கலாம். நம்மளுக்கு சம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ படித்த கான்செப்ட் ரீகால் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், மோனோட்டானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன். நம்ம இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் மோனோட்டானிசிட்டி, மேக்ஸிமம் மினிமா, இந்த 2 கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் மினிமாவில் 2 டைப் இருக்குது. ஒன்று அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமா, இன்னொன்று லோக்கல் மேக்ஸிமம் மினிமா. ஸோ இதோடைய ஸ்டெப்ஸ் மட்டும் எப்படி போட்டோன்னு சொல்லி ரீகால் பண்ணிவிட்டு சம் பார்க்கலாம். ஸோ மோனோட்டானிசிட்டிங்கிறது அப்படிங்கிறது என்னென்னா இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் ஆன் த கிவன் இன்டர்வல். ஒரு இன்டர்வல் ஃபுல்லாகவே எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ எது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுதோ அதை பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு என்ன வேணும்னா மோனோட்டானிசிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே இன்க்ரீஸாக இருக்கணும், அது ஃபுல்லாகவே டிக்ரீஸாக இருக்கணும். ஒரு பாதி வரைக்கும் இன்க்ரீஸிங்கும் இன்னொரு ஹாஃப் டிக்ரீஸிங்காக இருந்தால் அது நாட் ஏ மோனோட்டானிசிட்டி. சரிங்களா? ஸோ அப்போ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் தெரியும் நம்மளுக்கு என்ன வரும்னா f of a less than or equal to f of b இருக்கணும். டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வரும் பாருங்கள், f of a greater than or equal to f of b. அதே மாதிரி பார்க்கையில் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் f dash of x f dash of x greater than or equal to 0 for the increasing function, greater than 0 for the strictly increasing function, less than or equal to 0 for the decreasing function, less than 0 for the strictly decreasing function. Critical point அப்படிங்கிறது f dash of x not equal to 0 or does not exist. f dash of x equal to 0 கண்டுபிடிக்கக்கூடிய அந்த xும் f dash of x இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய xும் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா கிரிட்டிக்கல் பாயிண்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்க்கையில் f dash of x equal to 0 வழியாக கண்டுபிடிச்ச அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்டேஷ்னரி பாயிண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ் நாட் தட் இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்டும் வந்து வராது. அப்போ எவ்வரி கிரிட்டிக்கல் நம்பர் இஸ் ஸ்டேஷ்னரி பாயிண்டாக கிடையாது. பட் எவ்வரி ஸ்டேஷ்னரி பாயிண்ட் இஸ் என்ன வரும்னா கிரிட்டிக்கல் நம்பர். பாயிண்ட் அப்படின்னாவே எக்ஸ் கமா ஒய் தான். ஒய் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்னா எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு வர நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறது 5னா இங்கே எஃப் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்காது உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஒய்க்கு ஈக்குவலாக வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைன் பண்ணணும். கிரிட்டிக்கல் நம்பர் எப்படி ஃபைன் பண்ணிங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமமில் கண்டிப்பாக இந்த இன்டர்வல் கொடுத்துருவாங்க. க்ளோஸ்டு இன்டர்வல் a, b என் பாயிண்ட்ஸையும் சேர்த்துக்கணும். இன்டர்வலுடைய என் பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். அந்த ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கையில் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கிவன் கொஸ்டின். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த கிரிட்டிக்கல் நம்பர் கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா பிலாங்ஸ் டு ஓப்பன் a, b. நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் நம்பர் பிலாங்ஸ் டு எதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓப்பன் a, b. ஓப்பன் a, bக்குள்ளே வர மாதிரி கிரிட்டிக்கல் நம்பரை நீங்கள் ஃபைன் பண்ணணும். தட் இஸ் இந்த பவுண்ட்ரி பாயிண்டை விட்டுட்டு இதுக்கு இடையில் வரக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு என்ன வேணும் கிரிட்டிக்கல் நம்பர், அதை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் நம்பர் நான் சீன் அசியூம் பண்ணியிருக்கிறேன் சிடின்ட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த என் பாயிண்ட்ஸுங்கிறது ஏபி. ஸோ அதே மாதிரி பார்க்கையில் கிரிட்டிக்கல் நம்பர் பார்த்தீங்கன்னா சிடி. இது எல்லாமே நீங்கள் கிவன் ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏ பி சிடி தட் இஸ் இது என் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல் அண்டு கிரிட்டிக்கல் நம்பர். இது எல்லாமே கிவன் ஃபங்க்ஷன் தட் இஸ் எக்ஸ் கமா ஒய் தானே. ஒய்ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற அந்த பாயிண்ட். இதில் எந்த வேல்யூ ஹையஸ்ட்டாக வருதோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அது அப்சல்யூட் மினிமம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமாவில் கொஸ்டின் என்ன பண்ணிடுவாங்கன்னா க்ளோஸ்டு a, b இன்டர்வல் கண்டிப்பாக க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் தான் இருக்கும். என் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என் பாயிண்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமாவில் போட முடியும். இதே ஓப்பன் a, bங்கிறது நோ என் பாயிண்ட் இருக்காது. என் பாயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா லோக்கலில் தான் போட முடியும். என் பாயிண்ட் கிவனாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்சல்யூட் மேக்ஸிமம்னு போட முடியும்.
ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இப்போ கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைன் பண்ணணும். கிரிட்டிக்கல் நம்பருங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கிவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸும் அதே மாதிரி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இன்ஃபினிட்டி சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸும் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா கிரிட்டிக்கல் நம்பராக இருக்கும். அந்த கிரிட்டிக்கல் நம்பர் கண்டிப்பாக இந்த ஓப்பன் ஏ கமா பிக்குள்ளே இருக்கணும். எக்ஸ் அப் டு என் பாயிண்ட் விட்டுட்டு ரிமைனிங் பிட்வீனில் வரதான் உங்களுக்கு என்ன கிரிட்டிக்கல் நம்பராக இருக்கும். ஸோ அந்த கிரிட்டிக்கல் நம்பர் கூட நம்ம கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் நம்பர் ப்ளஸ் என் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே கிவன் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதில் எது லார்ஜஸ்ட் வேல்யூ கிடைக்குதோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது லோயஸ்ட் வேல்யூ கிடைக்குதோ அது அப்சல்யூட் மினிமம். ஸோ இப்போ சம் பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும் பாருங்கள். எக்ஸைஸ் 7.6 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் find absolute extrema of the following function is given the closed interval. கொஸ்டினில் கொடுத்துருக்கோம் இந்த க்ளோஸ்டு இன்டர்வலில் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனு நம்மளுக்கு கிராஃப் ஷீட் ட்ரா பண்ணையில் எந்த இடத்துல மேக்ஸிமம் பாயிண்ட்டும் எங்கே மினிமம் வேல்யூ ரீச் ஆகும், தட் இஸ் 1,2 அப்படிங்கிற பிளேஸில் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யூ ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் நம்பர். அது எப்படி ஃபைன் பண்ணுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கிவன் ஃபங்க்ஷன், அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். டு ஃபைண்ட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்சியேஷன் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 2x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பார்த்தீங்கன்னா -12 கிடைக்கும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வச்சு தான் இங்கே எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்போ இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவல் பண்ணுவீங்க? டினாமினேட்டரில் ஃபங்க்ஷன், டினாமினேட்டரில் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்ததுனா தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இன்ஃபினிட்டிங்கிறது உங்களுக்கு ஈக்குவல் பண்ண முடியும். நம்மளுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம், ஆர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸும் கிரிட்டிக்கல் நம்பர் தான். இன்ஃபினிட்டி வழியாக கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸும் உங்களுக்கு என்னன்னா கிரிட்டிக்கல் நம்பர் தான். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்கல எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற 2x minus 12 equal to 0, 2x equal to 12, x equal to 6. பட் x equal to 6 உங்களுக்கு எதுக்குள்ளே வராது அப்படின்னா 1,2க்கு பிட்வீனில் இருக்காது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கிரிட்டிக்கல் நம்பர் இல்லை. இப்போ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ நம்மளுக்கு நோ கிரிட்டிக்கல் நம்பர் 6ங்கிறது கிடையாதுன்னு தெரியுங்களா? அப்போ ரிமைனிங்கு என் பாயிண்ட்ஸு அதே மாதிரி பார்க்கையில் கிரிட்டிக்கல் நம்பர் இது எல்லாமே கொண்டு போய் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு கிரிட்டிக்கல் நம்பரு இந்த கொஸ்டினுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா கண்டுபிடிச்சக்கூடிய கிரிட்டிக்கல் நம்பர் 6ன்னு கிடைக்கிது. பட் அது எதுக்குள்ளே வரல அப்படின்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 1,2 1,2ங்குடைய இன்டர்வலுக்குள்ளே நம்மளுக்கு அது கிடைக்கல. ஸோ அப்போ பாக்கியில் நம்மளுக்கு 1 2 எக்ஸுக்கு ஒரு 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 போட்டியில் 1 ஸ்கொயர் 1, 12 into 1 பார்த்தீங்கன்னா -12, அடுத்து 10. இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா -1. அதே மாதிரி எக்ஸுக்கு ஒரு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்க, 2 ஸ்கொயர் 4, அதே மாதிரி 12 2 ஆர் -24, 10 கிடைக்குது. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா -10. இங்கே இருக்கிறதே 2 வேல்யூ தான். இதில் ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்க்கையில் -1. அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம்ங்கிறது -1, லோயஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -10, அப்சல்யூட் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -10 இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் f of x equal to 3x power 4 minus 4x cube minus 1,2. இந்த இன்டர்வல் கொஸ்டினில் கிவனாக இருக்குது. அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமலாக ஃபைன் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த க்ளோஸ்டு இன்டர்வல் கொஸ்டினில் கிவனாக இருக்கணும். அதை கொடுத்துருந்தால் மட்டும்தான் உங்களால் எதில் ஃபைன் பண்ண முடியும்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமா. நம்மளுக்கு ப்ரொசீஜரே பார்க்கையில் கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி என் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல், என் பாயிண்ட் ஆஃப் இன்டர்வல் அப்படின்னா இந்த இன்டர்வலுடைய என் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ கண்டிப்பாக க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருந்தால் தான் தெரியும். ஸோ அப்போ பார்க்கிற என் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வலும் கிரிட்டிக்கல் நம்பர் இது எல்லாமே கொண்டு போய் கிவன் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ தட் இஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ தான் அப்சல்யூட் மேக்ஸிமம், லோயஸ்ட் வேல்யூ தான் அப்சல்யூட் மினிமம். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைன் பண்ணோம்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பவர் 4 டெஃபினேஷன் பண்ண எக்ஸ் பவர் என்னன்னா நம்மளுக்கு தெரியும் n into x power n minus 1. அப்போ எக்ஸ் பவர் 4 அப்படின்னா 4 into x power 4 minus 1 x cube, 4 3s are எவ்வளோ 12 டைரெக்டாக போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி பார்க்கையில் உங்களுக்கு x cube டிஃபரன்சியேஷன் பண்ணால் 3x ஸ்கொயர். ஸோ அதை மல்டிபிள் பண்ணியில் 12x ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ இதுவும் நம்மளுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு தான் ஈக்குவல் பண்ண முடியும். ஏன்னா ஃபங்க்ஷன் டினாமினேட்டர் இல்லை. டினாமினேட்டர் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன வரும் இன்ஃபினிட்டி ஈக்குவல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பார்க்கையில் நம்மளுக்கு 12x³ minus 12x² ஈக்குவல் டு 0. இதில் 12x² காமனாக அவுட்டர் எடுத்துட்டோம்னா x minus 1 ஈக்குவல் டு 0.
அப்போ 12x² = 0, x = 0 கிடைக்கும். அதே மாதிரி x - 1 = 0னா x = 1. நம்ம ஃபைன் பண்ண அந்த 0 1 கண்டிப்பாக எதுக்குள்ள இருக்குங்க, பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் -1, 2 இருக்குது. அதில் கரெக்டாக ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் பண்ண 0, 1 பிலாங்ஸ் டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஓப்பன் இன்டர்வல் -1, 2. கிரிட்டிக்கல் நம்பர் என்ன மீனிங், பிலாங்ஸ் டு ஓப்பன் a, b. ஓப்பன் a, bனா அந்த ப்ராக்கெட்டுக்கு எக்ஸப்ட் த பவுண்டரி பாயிண்ட்டுக்கு உள்ளதாக வரணும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்களா. ஸோ நம்மளுக்கு ஃபைன் பண்ண கிரிட்டிக்கல் நம்பர் 0, 1. அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி என் பாயிண்ட்டுங்கிறது -1, 2 இது எல்லாமே கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணல எக்ஸுக்கு பதில் -1 போட்டிங்கன்னா -4 டைம் மல்டிபிள் பண்ண ப்ளஸ், அப்போ 3 கிடைக்கும். -1 3 டைம் மல்டிபிள் பண்ண மைனஸ், ஸோ -4, அப்போ 3 + 4 பார்த்தீங்கன்னா 7. ஸோ நான் ஆன்சரை டைரெக்டாக ரைட் பண்ணியிருக்கு. நீங்கள் சைடில் ரெஃபர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 2^4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 16. 16 × 3 ஆகுனா 48. அதே மாதிரி 2³ 8, 8 4 32. அப்போ 48 - 32 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 16. எக்ஸுக்கு 0 போடையில் ஒய் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்குன்னா 0. எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா 3 - 4 -1 கிடைக்கும். இதில் நம்ம ஃபைன் பண்ண ஆன்சரில் எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னா 16. இருக்கிற லோயஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16, அப்சல்யூட் மினிமம் பார்த்தீங்கன்னா -1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப் ட்ரா பண்ணையில் x to y 16. அப்போ 2, 16 இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணோம். 1, -1 இடத்துல மினிமம் பாயிண்ட். அப்போ இந்த மாதிரி வரும். இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட், இதுதான் உங்களுக்கு மினிமம் பாயிண்ட் கிராஃபில் பார்க்கல. ஸோ ஒரு கிராஃப், ஒரு ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் ட்ரா பண்ணியில் அந்த கிராஃபை எந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு மேக்ஸிமமாகவும் எங்கே மினிமமாகவும் இருக்கிறது தான் இப்போ நான் ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு சப்டிவிஷன். ஸோ நம்மளுக்கு இன்டர்வல் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. க்ளோசர் இன்டர்வல் a, bங்கிற இடத்துல -1, 1 அதுக்கு பிட்வீனில் மட்டும் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ அடுத்து ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 6x⁴/3 - 3x⁴1/3. இப்போ பார்க்கையில் நம்ம f' ஆஃப் x 6 அப்படி வச்சுக்கோங்க. x⁴nன்னா n × x⁴n - 1. அப்போ 4/3 × x⁴4/3 - 1. ஸோ -3 அப்படியே இருக்குது. இங்கே x⁴1/3 டெஃபினேஷன் பண்ணோம் அப்படின்னா 1/3 × x⁴1/3 - 1 n × x⁴n - 1ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கையில் இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். 2 கிடைக்கும். 2 4 8. இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1/3. த சேம் அதே மாதிரியே இங்கே சிம்பிளை பண்ணிடலாம் -2/3. இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ் பவரில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அவுட் எடுக்கிறாங்களா. இப்போ x² x⁴3 5 அப்படின்னா நம்ம காமனாக இது எடுக்கலாங்க. x² அவுட் எடுத்துட்டோம்னா 1 + x³ கிடச்சிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறது x⁻−2/3. ஸோ இதை நம்ம அவுட்டில் எடுத்துட்டோம். அவுட்டில் எடுத்துட்டோம்னா 8x⁴1/3/x⁻−2/3 இங்கே -1. டவுட்டாக வருதுன்னா இது இன்னரில் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிட மாதிரி. ஃபஸ்ட் டைம் கூட மல்டிபிள் பண்ணியில் கேன்சல் ஆகிட்டு 8x⁴1/3. செகண்ட் டைம் கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x⁻−2/3 இந்த டைம் உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த டைம் நீங்கள் அவுட் எடுக்கிறீங்க 1 ஆயிரும். இங்கே டினாமினேட்டில் வரும். இது நீ மேலே கொண்டு போவையில் x⁴1/3 × x⁴2/3. அப்போ பாக்கியில் a⁴m × a⁴n என்ன ஃபார்முலா a⁴m + n. அப்போ 3/3ங்கிறது உங்களுக்கு எக்ஸாக மாறிடும். x⁴3/3னா உங்களுக்கு எக்ஸ். அப்போ 8x - 1 இதுதான் உங்களுக்கு ஆன்சரில் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இந்த x⁻−1 நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1/xன்னு எழுதிக்கலாங்களா. அப்போ x⁻−2/3 என்ன பண்ணிக்கலாம்னா 1/x⁴2/3 எழுதிக்கலாம். இந்த 8x - 1 அப்படியே இருக்குது. ஸோ இதை பார்க்கையில் நியூமரேட்டர் பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னா f' ஆஃப் x = 0க்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி வரும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ∞ ஈக்குவல் பண்ணுற மாதிரி வரும். நியூமரேட்டர் வச்சு போடுறது உங்களுக்கு என்ன f' ஆஃப் x = 0 அப்படிங்கிற உங்களுக்கு 8x - 1 = 0ன்னு கிடச்சிடும். பாக்கியில் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டு 0 × 0 மாதிரி 8x - 1 = 0, 8x = 1, x = 1/8. சப்போஸ் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரும். எப்போ இன்ஃபினிட்டி வரும், எக்ஸுக்கு 0 போடையில். அடுத்து x = 0, எக்ஸுக்கு பதில் 0 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா
எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிக்கு மாறிடும். ஏன்னா டினாமினேட்டரில் ஃபங்க்ஷன் வருதா, இன்ஃபினிட்டினா உங்களுக்கு என்ன வரும்னா 1/0 வரும். அப்போ கீழே 8x - 1 தட் இஸ் x³ பவர் 2/3 ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல்னா 0க்கு ஈக்குவல். அப்போ x ஈக்குவல் டு 0. இந்த கொஸ்டினில் எக்ஸு பதில் 0 போட்டோம்னா -1/0 கிடைக்கும். அப்போ டினாமினேட்டர் 0 வரையில உங்களுக்கு இன்ஃபினிட்டியாக மாறினால எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ நம்மளுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 0 வழியாக கண்டுபிடிச்ச அந்த எக்ஸும் கிரிட்டிக்கல் நம்பர் தான். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 0 வழியாக கண்டுபிடிச்ச எக்ஸும் கிரிட்டிக்கல் நம்பர் தான். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லி கண்டுபிடிச்ச அந்த எக்ஸும் கிரிட்டிக்கல் நம்பர் சொல்லி தான் பார்த்தோம். அப்போ கிரிட்டிக்கல் நம்பருங்கிறது 0 1/8. 0 1/8 கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்குங்க, பிலாங்ஸ் டு -1, +1குள்ளே வரும். கரெக்டுங்களா? கிரிட்டிக்கல் நம்பர் பார்த்தீங்கன்னா 0, 1/8 பிலாங்ஸ் டு எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா -1, +1குள்ளே பிட்வீனில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கல எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் நம்பர் பாருங்கள் 0 1/8. அதே மாதிரியே கிவன் இன்டர்வல் பார்க்கல -1 அப்போ -1. அப்போ இது 4 வேல்யூ வி சப்ஸ்டியூட் இன் கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஹையஸ்ட் வேல்யூ அப்சல்யூட் மேக்ஸிமம், லோயஸ்ட் வேல்யூ அப்சல்யூட் மினிமம். ஸோ அப்போ பார்க்கல எக்ஸுக்கு பதில் 0 போட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுதான் கொஸ்டினுங்களா. எக்ஸுக்கு பதில் 0 போடையில் எல்லாமே 0 கிடச்சிரும். எக்ஸுக்கு பதில் 1 போட்டிங்கன்னா இங்கேயும் 1 தான், இதுவும் 1 தான். அப்போ 6 - 3 பார்த்தீங்கன்னா 3. இது ரெண்டு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதில் -1 போடணும். minus 6 into -1 power 4/3. ஸோ -1 4 டைம் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 1 power 1/3ங்கிறது 1. ஃபர்ஸ்ட்னுடைய ஆன்சர் 6 கிடைக்கும். செகண்டுடைய ஆன்சர் -1 power 1/3. தட் இஸ் -1 கியூப் எடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -1 தான் கிடைக்கும். இது எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்கள். -1 power 3 ஹோல் பவர் 1/3 எழுதிக்கிறாங்களா. ஸோ அப்படி எழுதியில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -1 கியூப்ங்கிறது -1 தான். அப்போ இந்த 3யும் கேன்சல் ஆகிட்டு -1 கிடச்சிடும். அப்போ பார்க்கல ஃபர்ஸ்ட்னுடைய ஆன்சர் 6, இங்கே சென்டரில் மைனஸ் இருக்குது 3 இன்ட்டு இந்த ப்ராக்கெட் தட் இஸ் x4 1/3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா -1 கிடைக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 + 3ங்கிறது 9. நான் 9ங்கிற ஆன்சரை டைரெக்டாக எழுதியிருக்கு. நீங்கள் சைடில் ரெஃபர் போட்டாலும் கரெக்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா தேர்டு 1 நம்மளுக்கு 1/8 போடணுங்களா. இப்போ 1/8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸுக்கு பதில் 1/8, இங்கே எக்ஸுக்கு பதில் 1/8 ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா 1/2 கியூப்னு எழுதிக்கிறாங்களா. அதே மாதிரி இங்கேயும் 1/2 கியூப்பு. இந்த கியூப்பெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/2 power 4 மட்டும் இருக்கும். 1/2 power 4ங்கிறது 1/16. அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிற உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நம்மளுக்கு 1/2 மட்டும் இருக்கும். இப்போ இதை சிம்பிளை பண்ணிடல 3/8 கிடைக்குது. 3/8 இங்கே 3/2. 3/8க்கும் 3/2க்கும் எல்சிஎம் 8 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்கல 3 - 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் -9 கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா -9/8 கண்டுபிடிச்ச ஆன்சரில் ஹையஸ்ட் வேல்யூ பாசிட்டிவில் 9 தான் பெரிய நம்பரு, நெகட்டிவ் இருக்கனால இது லோயஸ்ட் வேல்யூ. தட் இஸ் அப்சல்யூட் மினிமம் -9/8, அப்சல்யூட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் f of x equal to 2 cos x plus sin 2x. இன்டர்வல் கொடுத்துருக்கு 0 to π/2. தட் இஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வரக்கூடிய அந்த எக்ஸ் மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்கும், இங்கே வரலாம். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அண்ட் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் நம்மளுக்கு எல்லாமே ஜென்ரலுக்கும் தெரியும். அவங்க 0 to π/2 இதுக்குள்ளே மட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ f of xங்கிறது 2 cos x sin 2x. ஸோ இப்போ f dash of x 2 அப்படி வச்சுக்கலாம். cos x டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா -sin x. அதே மாதிரி sin x டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் cos x. அப்போ cos 2x into 2 கிடைக்கும். அப்போ 2 cos 2x -2 sin x + 2 இன்ட்டு நம்மளுக்கு cos 2a ஃபார்முலா தெரியும். 1 - 2 sin squared a. cos 2a = 1 - 2 sin squared a. அப்போ cos 2a² என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 1 - 2 sin squared x அது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2 இன்னரில் கொண்டு போயிருக்கீங்கன்னா 2 - 4 sin squared x -2 அவுட்டர் எடுத்துட்டோம்னா அப்போ 2 sin squared x + sin x -1 கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு f dash of x equal to 0 அப்படிங்கிற given function 0 by anything 0 ஆயிரும். இப்போ ரிமைனிங் இந்த ப்ராக்கெட் டைம் மட்டும்தான் இருக்கும். அப்போ 2 sin squared x + sin x -1 = 0. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. தட் இஸ் நம்ம பார்க்கல 2x² + x -1 = 0. எக்ஸுங்கிற இடத்துல sin x இருக்குது. இப்போ மல்டிபிள் பண்ணால் -2, ஆட் பண்ணால் 1. அந்த 2 நம்பர் பார்க்கல
2 இன்ட்டு -1 கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு -1 -2 2 - 1 பார்த்தீங்கன்னா +1 ஃபஸ்ட்டு 2 இருக்கா 2ஆல் டிவைட் பண்ணிக்கிற உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 கிடச்சிருது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கிற நம்மளுக்குன்னா sin x +1 நம்மளுக்கு x +1 எழுதுவோம். ஆனால் இங்கே எக்ஸ் பேர் என்ன இருக்குது sin x இருக்கனால sin x +1 அதே மாதிரி x - 1/2 வரும். x - 1/2 எக்ஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு sin x இருக்கனால sin x - 1/2. ஸோ அப்போ sin x +1 = 0 x = -1 அதே மாதிரி sin x - 1/2 = 0 sin x = 1/2 x = sin எத்தனை டிகிரி 1/2னா நம்மளுக்கு 30 டிகிரி கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ sin 30 டிகிரி 1/2ங்கிறது மட்டும்தான் 0 to π/2க்குள்ளே வரும். இங்கே -1னா -π/2 அப்போ கண்டிப்பாக இது 0க்கும் 90க்கும் பிட்வீனில் இருக்காது. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் நம்பராக இருக்காது. நம்ம கண்டுபிடிச்சதில் 5/6 மட்டும்தான் கிரிட்டிக்கல் நம்பர் பிலாங்ஸ் டு ஓப்பன் ப்ராக்கெட். கண்டிப்பாக இது எதுக்குள்ளே இருக்குன்னா 0க்கும் 90க்கும் பிட்வீனில் வரும். கரெக்டுங்களா? ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். therefore the critical number is x = π/6. எக்ஸுங்கிறது என்ன வரும்னா π/6. ஸோ இப்போ எக்ஸ் f(x) ஃபைன் பண்ணணும். எக்ஸுடைய வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு n பாயிண்ட்ஸ் 0 π/2 அப்போ n பாயிண்ட்ஸ் 0 π/2 ஃபைன் பண்ண கிரிட்டிக்கல் நம்பர் π/6. ஸோ இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணல 0 எக்ஸுக்கு வரல 0 போட்டால் உனக்கு என்ன கிடைக்குன்னா cos 0 1 sin 0 0ங்கிற அப்போ என்ன வரும்னா 2ங்கிற ஆன்சர் மட்டும் வரும். எக்ஸுக்கு பதில் π/2 போடுங்க. π/2 போட்டோன்னா 90 டிகிரிங்களா? அப்போ பார்க்கையில் cos 90 உங்களுக்கு என்ன வரும் 0 வரும். கரெக்டுங்களா? அப்போ செகண்டுக்கு π/2 போடையில் 2π/2ன்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆனால் sin πன்னு மட்டும் இருக்கும். sin 180 டிகிரி பார்த்தீங்கன்னா -1 அப்போ ஸோ π/2 போடைய சரி sin 180 டிகிரி பார்த்தீங்கன்னா 0. கரெக்டுங்களா? sin 0 0னாலும் sin 180 0 தான். π/6 போடலாம். அப்போ 2 cos π/6 sin 2π/6 π/3 கிடைக்கும். cos π/6 √3/2 sin π/3 √3/2 அப்போ 2√3/2 + √3/2 பார்த்தீங்கன்னா 3√3/2 கிடைக்குது. 3√3/2 கிடைக்குதுங்களா? ஸோ இதில் மினிமம் வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு தெரியும். ஆனால் மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கையில் செக் பண்ணி பார்க்கலாம். 3 இன்ட்டு √3 வேல்யூ 1.732ங்களா? இதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 5.196ன்னு கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணியில் 2.2034 வரும். இதை வரும். நம்மளுக்கு 2.234 அந்த மாதிரி வரையில் 2ஓட அதிகமாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ √3/2 தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக இருந்திருக்கும். சப்போஸ் 2ஓட லெஸ்ஸாக இருந்ததுன்னா 2ங்கிறத உங்களுக்கு என்னவாக இருந்திருக்குன்னா மேக்ஸிமம் வேல்யூவாக இருந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்த ஃபுல்லாகவே நம்ம அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூவை பற்றி பார்த்தோம். தட் இஸ் ஒரு கிவன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ரீச் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி தட் இஸ் கிவன் இன்டர்வல் க்ளோஸ்டு இன்டர்வல் தட் இஸ் பார்க்கல என் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நோன் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக ஃபைன் பண்ணால் டு ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் நம்பர் நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் நம்பரு என் பாயிண்ட்ஸ் இதெல்லாமே கிவன் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணல கிடைக்கக்கூடிய லார்ஜஸ்ட் வேல்யூ தான் அப்சல்யூட் மேக்ஸிமம். அதே மாதிரி லோயஸ்ட் வேல்யூ தான் அப்சல்யூட் மினிமம். ஸோ அதே மாதிரி பார்க்கலாம் செகண்ட் மாடல் யூஸிங் ஃபர்ஸ்ட் எய்ட் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீமா யூஸிங் ஃபர்ஸ்ட் எய்ட் லோக்கல் மேக்ஸிமம் மினிமா. ஸோ லோக்கல் மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்க நம்மளுக்கு கிரிட்டிக்கல் நம்பர் வரைக்கும் அதே தான் கிவன் ஃபங்க்ஷன். கண்டிப்பாக அந்த இன்டர்வல் நம்மளுக்கு க்ளோஸ்டு a, bன்னு கொடுத்துருந்தாங்களா? ஸோ இங்கே அந்த இன்டர்வல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ f(x)ங்கிறது கிவன் ஃபங்க்ஷனு. ஸோ f(x) ஃபைன் பண்ணணும். f(x)ங்கிறது என்ன பார்த்துக்கிற டிஃபரன்சியேஷன். கரெக்டுங்களா? ஒரு டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணால் f(x) f(x) = 0ன்னு சொல்லிட்டு டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் நம்பர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும் சிடி. நம்மளுக்கு இன்டர்வல் கொடுக்கல இல்லைங்களா? அப்போ பார்க்கல ஸோ நம்பர் லைனில் -∞ +∞ இங்கே சி இந்த இடத்துல டி நம்மளுக்கு இந்த இடத்துல கிரிட்டிக்கல் நம்பர் இருக்கிறீங்களா அதை வந்து டினோட் பண்ணிக்கலாம். இப்போ இன்டர்வல் கிடைக்கும் -∞ சி வரைக்கும் ஒரு இன்டர்வல், சிலேருந்து டி வரைக்கும் ஒரு இன்டர்வல், டி டு ∞ வரைக்கும் ஒரு இன்டர்வல். இந்த மாதிரி 3 இன்டர்வல் கிடைக்கும். இந்த இன்டர்வலுக்குள்ளார பார்க்கையில் நம்மளுக்கு ப்ளஸ் கிடச்சதுன்னா இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன், மைனஸ்னா டிக்ரீஸிங், ப்ளஸ்னா இன்க்ரீஸிங் அந்த மாதிரி கிடைக்குங்களா? ஸோ நம்மளுக்கு கிவன் இன்டர்வல் எழுதிக்கிறோம். கிவன் இன்டர்வல் மோனோட்டானிசிட்டி இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்டர்வல் வச்சு பார்க்கையில் நம்மளுக்கு இந்த இன்டர்வலுக்குள்ள ஒரு வேல்யூ கொண்டு போய் f' சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f' சப்ஸ்டியூட் பண்ணையில் நெகட்டிவ் சைன் வந்துன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், பாசிட்டிவ் சைன் வந்துன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஸோ அதே மாதிரி பார்க்கையில்
நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பாயிண்ட் எந்த பாயிண்டில் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறுதோ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுதோ அதுதான் லோக்கல் மினிமம். ஸோ எந்த பாயிண்டில் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக மாறுதோ அது லோக்கல் மேக்ஸிமம். கரெக்டுங்களா? ஸோ பார்க்கையில் நெகட்டிவாக ஃபைனான்ஸ் நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம், பாசிட்டிவ் வந்து அப்படின்னா லோக்கல் மினிமம். கரெக்டுங்களா? எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் பாசிட்டிவ்னா மேக்ஸிமம், நெகட்டிவ்னா மினிமம், லோக்கல் அப்படியே ஆப்போசிட்டாக வரும்னு சொன்னோம். ஸோ எதுவுமே வரல அப்படின்னா அந்த பாயிண்டில் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நோ எக்ஸ்ட்ரீமா. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதுவும் ஒரு சம் பாடியில் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோட்டானிசிட்டிஸ் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு இன்டர்வல் படித்தோம்னா கிரிட்டிக்கல் நம்பருக்கான ஃபைன் பண்ணிட்டு இன்டர்வலாக ஸ்பிட் பண்ணோம்னா அந்த இன்டர்வலில் பாசிட்டிவாக நெகட்டிவானு ஃபைன் பண்ணணும். பாசிட்டிவ் வரையில் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனு, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனு, நெகட்டிவ் வந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ அப்படி பார்க்கல ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஸோ அப்போ அதுக்கப்புறம் அந்த இன்டர்வலில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், அடுத்து எந்த பாயிண்டில் மேக்ஸிமமும் மினிமம் ரீச் ஆகும்னு சொல்லி நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ பார்க்கல எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 2x³ + 3x² - 12x. இப்போ கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைன் பண்ணணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு டிபெண்டேஷன் பண்ணையில் 3x³ பண்ணையில் 3x² கிடைக்கும். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6x². x² டிபெண்ட்ஸ் பண்ணால் 2x, 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6x, எக்ஸை பண்ணையில் 1, அப்போ -12. எஃப் டேஸ் ஆஃப் x = 0 அப்படின்னா இந்த கிவன் ஃபங்க்ஷன் = 0. இது 6 டேபிள் காமனாக இருக்கால டிவைட் பண்ணிடுங்க. x² + x - 2 = 0. இதுக்கப்புறம் பார்க்கையில் மல்டிபிள் பண்ணால் -2, ஆட் பண்ணால் 1. அந்த 2 நம்பர் பார்க்கையில் 2 - 1. ஸோ மல்டிபிள் பண்ணால் -2, ஆட் பண்ணியில் 1. அப்போ x + 2 × x - 1 = 0. x + 2 = 0, x = -2, x = 1. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை இப்போ இன்டர்வெல்லாம் மார்க் பண்ணுறோம். நம்பர் லைனில் -∞ to +∞ இன் ரியல் லைனு. ஸோ இதில் -2 1 எப்பயுமே அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். இப்படி போய் நம்ம போட்டோம்னா தப்பாயிடும். -∞ +∞ போயிட்டு 1 இங்கே -2 போட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா இன்டர்வல் வந்து மாறி வர மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? நீங்கள் இன்டர்வலில் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் மார்க் பண்ணியில் அசெண்டிங் ஆர்டர் கரெக்டாக எந்த நம்பர் ஃபஸ்ட்டாக வருமோ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டாக மார்க் பண்ணணும். அப்போ இன்டர்வல் உங்களால் சொல்ல முடியுங்களா? -∞ to -2, -2 to 1, 1 to ∞. இந்த மாதிரி 3 இன்டர்வல் இருக்குது. ஸோ இந்த இன்டர்வல் எழுதியாச்சு. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? இதுதான் உங்களுக்கு என்ன வரணும்? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ இதுக்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்து பார்க்கணும். இதுக்குள்ளே ஒரு வேல்யூ, இதுக்குள்ளே ஒரு வேல்யூ செக் பண்ணி பார்க்கணும். ஸோ -2க்கும் 1க்கும் பிட்வீனில் 0 இருக்குங்களா? அப்போ இதுக்குள்ளே 0 இருக்குது. 0 கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். எதுனா எஃப் ஆஃப் எக்ஸில் இல்லை, எஃப் டேஸில் டிஃபரன்சியேஷன் பண்ணதில். அப்போ எஃப் டேஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு 0 போடையில் -12. அப்போ நெகட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா +- ஆல்ரெட்டாக வரும். உங்களுக்கு ஒரு பிளேஸ் ஈஸியாக ஃபைன் பண்ணால் ரிமைனிங் எழுதிக்கலாம். இருந்தாலும் எல்லா கொஸ்டினும் அப்படி எழுதாது. 1 or 2 கொஸ்டின் சேஞ்ச் ஆகும். எதாவது செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு பெட்டியில் ஒன்று போடையில் 2ங்கிற ஒரு வேல்யூ எடுத்து பார்க்கலாம். 2 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 4, 6 4s are 24. அதே மாதிரி பார்க்கிற 2 6 are 12 -12. அப்போ பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கிது. பாசிட்டிவ் ஆன்சர் வரனால இது ப்ளஸ்ஸு. ஸோ அதே மாதிரி இதுக்கு பிட்வீன் ஏதாவது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் வரதுனால உங்களுக்கு என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் -∞ to -2. இந்த இன்டர்வலில் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், இந்த இன்டர்வல் தான் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கோம்னா ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோட்டானிசிட்டிஸ். ஸோ எந்த இன்டர்வல்குள்ளே இன்க்ரீசிங் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஆல்சோ ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. இந்த இன்டர்வல் வந்து எப்படி பண்ணால் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா மினிமம் ஃபைன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மாறுச்சு அப்படின்னா எந்த இடத்துல மாறுது? -2ங்கிற பிளேஸ் இல்லையா? -2ங்கிற பிளேஸில் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன வரணும்? லோக்கல் மேக்ஸிமம். ஃபைனலாக நெகட்டிவ் வந்து முடியுது. அப்போ லோக்கல் மேக்ஸிமம். ஸோ அப்போ at x = -2 f of x attains local maximum. -2ங்கிறது லோக்கல் மேக்ஸிமம் வருது. ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அப்போ மேக்ஸிமம் வேல்யூனா f of x தான். அப்போ கிவன் ஃபங்க்ஷன் இருக்குல்லையே அந்த வேல்யூ வேணால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பாயிண்டாகவே உங்களுக்கு என்ன தெரியும்? x, y, y = என்ன வரும்னா f of x. ஸோ அப்போ f of x இதுதான் f of x. இப்போ இந்த f of x'ல கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். -2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்து கீழே -2க்கு மைனஸ் நம்ம -16
minus 2 square 4 4 3 is 12 minus 2 போடையில் plus 24 அப்போ இதெல்லாம் சிம்பிளி பண்ணினா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள் நம்மளுக்கு 20ங்கிறது கிடச்சிரும் சரிங்களா ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடத்துல சைனை செக் பண்ணியில் எஃப் டேஸு வேல்யூனாவே எப்பயுமே எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளுக்கு வேல்யூ அப்படின்னாவே எக்ஸ் கமா ஒய் தான் அப்போ அந்த ஒய்ங்கிற வேல்யூ வேணுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தான் சப்ஸ்டிட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சைன் சேஞ்சஸ் கண்டுபிடிக்கணும் அந்த சைன் சேஞ்சஸ் கண்டுபிடிக்க தான் நீங்கள் என்ன பண்ண இந்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணணும் கேர்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா இங்கே எஃப் டேஸ் இங்கே எஃப் அப்போ நீங்கள் போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கல எஃப் டேஸ்னால் எஃப் டேஸில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும் எஃப்னா எஃப்பில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும் ஸோ மாற்றிக்கி இது பார்த்துடாதீங்க ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்கிற பாயிண்டில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறுது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன மீனிங் லோக்கல் மினிமம் ஸோ பார்க்கல எஃப் ஆஃப் எக்ஸ் அட்டைன்ஸ் லோக்கல் மினிமம் மினிமம்னா எஃப் ஆஃப் ஒன்று கொஸ்டினில் போய் எக்ஸுக்கு அதில் 1 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க அப்போ எக்ஸுங்கிற இடத்துல 1 கியூப் 1 ஸ்கொயர் 1 வரும் 2 + 3 - 12 பார்த்தீங்கன்னா -7ங்கிற ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 5 இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இது u பை வி ஃபார்மாட் இருக்குது u பை வி ஈக்குவல் டு வி யூ டேஸ் மைனஸ் யூ வி டேஸ் பை வி ஸ்கொயர் கரெக்டுங்களா ஸோ அப்போ விங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுனா எக்ஸ் மைனஸ் 5 யூ டேஸ் எக்ஸை டிபெண்டன்ஸில் பண்ணையில் 1 மைனஸ் யூங்கிற இடத்துல எக்ஸ் வி டேஸ் எக்ஸ் மைனஸ் 5 பண்ணால் எக்ஸை பண்ணையில் 1 5 பண்ணையில் 0 பை வி ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு -5 பை எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிரும் கரெக்டுங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும் கிரிட்டிக்கல் நம்பர்னால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸும் கிரிட்டிக்கல் நம்பர் தான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இன்ஃபினிட்டின்னு கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸும் கிரிட்டிக்கல் நம்பர் தான் இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ் கிரிட்டிக்கல் நம்பரில் வராது ஏன் அப்படின்னு பார்க்கிற -5 பை எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு 0 எடுத்து 0ன்னு போடுங்க அப்படி போடையில் -5 ஈக்குவல் டு 0 இது கரெக்டுங்களா 0 -5 ஈக்குவலாக வராது அப்படி இது தப்பு கான்செப்டில் ஸோ பார்க்குற இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவல் பண்ணி இன்ஃபினிட்னா 1/0க்கு ஈக்குவல் பண்ணணும் அப்போ ஈக்குவல் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கல எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 5 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிற இடத்துல எக்ஸுக்கு பதில் 5 போடையில் டினாமினேட்டர் 0 ஆயிருங்களா அப்போ -5/0ங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கும் இன்ஃபினிட்டி ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிற இடத்துல எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு அப்படி டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா கிரிட்டிக்கல் நம்பராக தான் இருக்கும் அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்போ நம்பர் லைனில் -∞ to +∞ இங்கே 5ங்கிற நம்பர் மட்டும் தான் கிரிட்டிக்கல் நம்பர் அப்போ 2 இன்டர்வல் கிடைக்கும் -∞ to 5 5 to infinity சரிங்களா ஸோ -∞ to 5 நம்மளுக்கு இதுக்குள்ளே தானே 0ங்கிறது ஒன்று இருக்குங்களா அப்போ 0 கொண்டு போய் எஃப் டேஸில் போடணும் எஃப் டேஸில் போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இப்போ டினாமினேட்ரு ஸ்கொயர் இருக்குது டினாமினேட்ரு உங்களுக்கு எப்பயுமே ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் ஏன் அப்படின்னு பார்க்கையில் நம்மளுக்கு ப்ராக்கெட் டைம் நெகட்டிவாக வந்தாலும் ஸ்கொயர் பண்ணியில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பாசிட்டிவாக மாறிடும் கரெக்டுங்களா அப்போ டினாமினேட்ரு எப்பயுமே பாசிட்டிவ் தான் நியூமரேட்டர் நெகட்டிவ் தான் அப்போ நெகட்டிவ் பை பாசிட்டிவ் ஈக்குவல் நெகட்டிவ் ஸோ இதுக்கப்புறம் 6 7 எது போட்டாலும் சரி டினாமினேட்டர் பாசிட்டிவ் தானுங்களே அப்போ இங்கே மைனஸ் இருக்கணும் இங்கேயும் மைனஸ் ஏற்கனவே சொன்னால் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எப்பவுமே ஆல்ட்ரேட்டாக வரும் 1 or 2 சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அப்படி பார்க்கையில் இந்த இடத்துல ரெண்டுமே மைனஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் தான் ஸோ நம்மளுக்கு சைன் சேஞ்சஸ் நடக்கலை நம்மளை பாசிட்டிவ் டு நெகட்டிவோ நெகட்டிவ் டு பாசிட்டிவோ சைன் சேஞ்சஸ் நடக்கலை நம்ம சைன் சேஞ்சஸ் நடந்திருந்ததுனால தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் சொல்ல முடியும் இந்த இடத்துல இல்லாதனால இட் இஸ் நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு எந்த ஒரு லோக்கல் எக்ஸ்ட்ரீமை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இந்த கர்வ் கொடுக்காது ஸோ அடுத்த பார்க்குற தேர்ட் சப்டிவிஷன் f of x equal to e power x divided by 1 minus e power x ஸோ f of x இருக்குது நம்மளுக்கு f dash of s ஃபைன் பண்ணணும் u by v ஃபார்முலா தான் ஃபார்முலா பார்க்கையில் v u dash minus u v dash divided by v squared அப்போ சப்ஸ்டிட் பண்ணியில் v 1 minus e power x u dash பார்க்கையில் e power x minus uக்கு பதில் e power x v dash இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியில் 0 minus
இ பவர் எஸ் டிஃபரன்ஸ் பண்ணது இ பவர் எஸ் மைனஸ் இ பவர் எஸ் பை வி ஸ்கொயர் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்னரில் மல்டிபிள் பண்ணிடுங்க. இன்னரில் மல்டிபிள் பண்ண இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் 2x ப்ளஸ் இ பவர் 2x இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இ பவர் எஸ் டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் கிடச்சிடும். கரெக்டாக இப்போ கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைன் பண்ணணும். கிரிட்டிக்கல் நம்பர் எப்படி பண்ணால் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ்போனன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ 0 ஆகும் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிங்க இடத்துல 0 வரும். நம்மளுக்கு இ பவர் 0 பார்த்தீங்கன்னா 1. ஆனால் டினாமினேட்டரில் இந்த எக்ஸுக்கு பதில் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இ பவர் 0 1 ஆயிருமா, அப்போ 1 மைனஸ் 1 என்னாங்கன்னா 0. அப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற இடத்துல எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா டினாமினேட்டர் உங்களுக்கு 0 ஆயிருமா, எக்ஸுக்கு பதில் 0 போடுங்க, நியூமினேட்டர் 1 இ பவர் 0 1 டினாமினேட்டர் 1 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்போ 0 1/0ங்கிறது உங்களுக்கு என்னென்னா இன்ஃபினிட்டி. அப்போ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு, அதுவும் உங்களுக்கு கிரிட்டிக்கல் நம்பர் தான். ஸோ நம்பர் லைன் தட் இஸ் ரியல் லைனில் மார்க் பண்ணியில் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி 0 மார்க் பண்ணியில் 2 இன்டர்வல் கிடைக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0வும் 0 டு இன்ஃபினிட்டி போடல தட் இஸ் இ பவர் எக்ஸு. கேர்ஃபுல்லாக பாருங்கள், நம்மளுக்கு இ பவர் 0 பார்க்கையில் 1, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 0, இ பவர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டியாக இருக்கும். நம்மளுக்கு இது டொமைன். இ பவரில் நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் சரி பாசிட்டிவ் வேல்யூ போட்டாலும் சரி கிடைக்கக்கூடிய ஆன்சர் எதுக்குள்ளே இருக்குன்னா 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் வரும். பாசிட்டிவில் மட்டும்தான் கிடைக்கும், நெகட்டிவே வராது. ஸோ அப்போ பார்க்கையில் இந்த இன்டர்வலும் ப்ளஸ் தான், இந்த இன்டர்வலும் ப்ளஸ் தான். டினாமினேட்டர் ஸ்கொயரில் இருக்கிறனால ஆல்வேஸ் பாசிட்டிவ். இ பவர் எப்பயுமே உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 0லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஆன்சர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நெகட்டிவில் வராது. ஸோ அதனால் பார்க்கையில் உங்களுக்கு போத்துமே பாசிட்டிவ் தான். போத்துமே பாசிட்டிவ் வரனால இதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அப்போ இதுதான் உங்களுக்கு என்னதுன்னு பார்க்கிற மோனோட்டானிசிட்டி. ஸோ அப்போ இதில் மோனோட்டானிசிட்டியில் கிவன் இன்டர்வலில் பாசிட்டிவ் டு நெகட்டிவோ நெகட்டிவ் டு பாசிட்டிவோ சேஞ்சாக இருந்ததுனா தான் உங்களுக்கு லோக்கலை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே சேஞ்ச் ஆகாதனால இட் இஸ் நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, நம்மளுக்கு லோக்கலை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தராது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து 4th சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x3/3 மைனஸ் லாக் எக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இது கண்டினியூஸாக இருக்கணும். கண்டினியூஸ்னால் நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள எல்லா நம்பருக்குமே இது எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பார்க்கணும். அதுதான் நம்பர் லைனு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அப்படிங்கிறது இல்லை. எப்போனா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸ்போனன்சியல்னால் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 0, இ பவர் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ இதுக்கு போத் சைடு லாக் எடுத்தோம்னா log 0 equal to minus infinity, log infinity equal to infinity. அப்போ எக்ஸ்போனன்சியல் பொறுத்த வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிங்கிறது டொமைனாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்குங்க 0 டு இன்ஃபினிட்டிக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டு, லாகுக்கு வந்து 0 டு இன்ஃபினிட்டி டொமைனாக இருக்கும், கிடைக்கக்கூடிய ஆன்சர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ லாகு எதுக்குள்ளே மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும்னா 0 டு இன்ஃபினிட்டிக்குள்ளே மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும். லாக் ஆஃப் மைனஸ் வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகில் வராது. ஸோ பார்க்கையில் த லாக் எக்ஸ் டிஃபைன் ஃபார் ஒன்லி எக்ஸ் கிரேட்டர் தென் 0, பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ நம்பர் லைன் இப்போ நீங்கள் இன்டர்வல் போடையில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட முடியாது. எதுலேருந்து போடணும்னா 0 டு இன்ஃபினிட்டி மட்டும்தான் வரும். ஏன்னா லாகு பார்க்குற நெகட்டிவ் சைடு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 1/3 கான்ஸ்டன்ட் எக்ஸ் கியூப் டெஃபினேஷன் பண்ணால் 3x², லாக் எக்ஸை டெஃபினேஷன் பண்ணால் 1/x. ஸோ இதை சிம்பிளை பண்ணியில் x² மைனஸ் 1/x கிடைக்கும். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஃபைன் பண்ணியில் x³ மைனஸ் 1/x ஈக்குவல் டு 0, x³ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, x³ ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 0. அடுத்து x ஈக்குவல் டு 0, எக்ஸுக்கு வந்து 0 போட்டிங்கன்னா டினாமினேட்டர் 0 ஆயிருங்களா. அப்போ எக்ஸுக்கு வந்து 0 போட்டு பாருங்கள், மைனஸ் 1/0 anything by 0 இன்ஃபினிட்டி. அப்போ x ஈக்குவல் டு 0ங்கிற இடத்துல எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வழியாக கண்டுபிடிச்ச எக்ஸும் கிரிட்டிக்கல் நம்பர் தான், 0 வழியாக கண்டுபிடிச்ச எக்ஸும் கிரிட்டிக்கல் நம்பர் தான். கிரிட்டிக்கல் நம்பர் பார்க்கையில் 0,1 கிடைக்கிது. இப்போ நம்பர் லைனில் மார்க் பண்ணணும். நம்ம நம்பர் லைன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி கிடையாது. ஏன்னா
லாகர்தமிக் ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும்னா 0 to infinity. அப்போ இது யூஸ் பண்ண முடியாது. 0 to infinity-குள்ளார நம்மளுக்கு கிரிட்டிக் நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கல 1 வருது. அப்போ இன்டர்வல் பார்க்கல 0 to 1, 1 to infinity. அப்போ 2 இன்டர்வலில் 0 to 1, 0க்கு 1க்கு பிட்வீனில் போடையில் நம்மளுக்கு 0.5 கூட போட்டுக்கலாம். அது 1/2 கூட போடுங்க. 1/2 போட்டு பார்க்குற உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்குற நெகட்டிவ் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி 1 to infinity. ஏன்னா நம்மளுக்கு log 1 ஆன்சர் 0. கரெக்டுங்களா? log 1 = 0. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா log 1 = 0ங்கிறதுனால இந்த ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா 1 இருக்கையில் மட்டும்தான் 0வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி எது சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இது நெகட்டிவில் கிடைக்கும். இது நெகட்டிவில் கிடைக்குங்களா? 0.5 போடையில் இது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நெகட்டிவ் வரும். அப்போ லோயஸ்ட் வேல்யூ மைனஸ் ஹையஸ்ட் நெகட்டிவ் வரும். 1 to infinity 2 போடையில் இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளே மைனஸ் நம்மளுக்கு 0, 1 infinity. நம்மளுக்கு log 1 = 0. அப்போ 1க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா பாசிட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 1க்கு பிஃபோரில் லாகினுடைய ஆன்சர் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா நெகட்டிவில் வரும். தட் இஸ் 0.1, 0.2, 0.3 log 1/2, log 1/3 இதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.-0 கிடைக்கும். ஸோ அப்போ பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னா 0 பாயிண்ட் ஆன்சர் வரும். அப்போ இந்த இடத்துல -0.23 இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ 1/2 பாடியில் 1/2 ³ 8, 1/8. இப்போ இதை டிவைட் பண்ணிடுறேன். இது 0.00 சம்திங்கில் வரும். அப்போ 0.0 சம்திங்லேருந்து 0.2 சப்ரேட் பண்ணல நெகட்டிவ் ஆன்சர் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ டைரெக்டாகவே நெகட்டிவ்னு போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்னா பாசிட்டிவ் வருது. அப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். 1ங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் நடக்குது. என்னவா மாறுது? ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகுதுங்களா? அப்போ லோக்கல் மினிமம்னால மினிமம் வேல்யூ பார்க்கையில் f(1) எக்ஸுக்கு அதில் 1 போடுங்க. 1 போடையில் 1/3 லாகினுடைய ஆன்சர் 0. அப்போ ஆன்சர் 1/3. இதுக்கு மேக்ஸிமம் கிடையாது. நோ லோக்கல் மேக்ஸிமம். ஸோ அதே மாதிரியே 5th சப்டிவிஷன் f(x) = sin s cos s + 5. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் sin 2xனா 2 sin s cos x. அப்போ sin x cos s என்ன பண்ணிக்கலாம்? sin 2x/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ f' ஃபைன் பண்ணால் 1/2 கான்ஸ்டன்ட் sin 2x டிஃபரன்ஷியல் பண்ணால் 2 cos 2x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணியில் 5 கேன்சல் பண்ணிங்கன்னா cos 2s தான் கிடைச்சிரும். ஸோ பார்க்கல f' = 0 அப்படிங்கிற நம்மளுக்கு cos 2x = 0. cos எத்தனை டிகிரி? 0, 90 டிகிரி. அப்போ x = π/4 கிடைக்கும். 2x = π/2, x = π/4. கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த கிவன் இன்டர்வலுக்குள்ளே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ பார்க்கல கிரிட்டிக்கல் நம்பர் என்ன வருதுன்னா π/4. நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கணும் நம்பர் லைன் -∞ to +∞ வரைக்கும் போடுங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளோஸ்டு 0, எண்டிங் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளோஸ்டு π/2. இது நம்ம அப்சல்யூட் வச்சும் போடலாம். ஆனால் அவங்க எதில் போட சொல்லியிருக்காங்கன்னா லோக்கலில் போட சொல்லியிருக்காங்க. லோக்கலில் போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நடுவில் தான் π/4 வரும். நம்மளை கண்டுபிடிச்சி கிரிட்டிக்கல் நம்பர் எப்பவுமே நீங்கள் எதில் எடுக்கணும்? ஓப்பன் ப்ராக்கெட்டில் தான் எடுக்கணும். அப்போ க்ளோஸ்டு 0, ஓப்பன் π/4, ஓப்பன் π/4, க்ளோஸ்டு π/2ன்னு கிடச்சிரும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கு. இன்டர்வல் க்ளோஸ்டு 0, ஓப்பன் π/4, ஓப்பன் π/4, க்ளோஸ்டு π/2ன்னு கிடச்சிரும். இந்த 2 இன்டர்வலையும் கொண்டு போய் f' சப்ஸ்டிட் பண்ணணும். f' ஆன்சர் என்னங்கன்னா cos 2x. cos 2xனா இங்கே எக்ஸுக்கு 0 படையில் நமக்கு என்ன கிடைக்குன்னா cos 0, 0. எக்ஸுக்கு π/4 படையில் நம்மளுக்கு 45 டிகிரி 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 90 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 2x அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0லேருந்து 90 வரைக்கும் வருது. 0லேருந்து 90 வரைக்கும் cos வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்னால ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ அது செகண்டு பாருங்கள், இந்த இன்டர்வல் போடணும். எக்ஸுக்கு அதில் π/4 போடணுங்களா? அப்போ cos 2 π/4, 45 × 2 பார்த்தீங்கன்னா 90யா? அதே மாதிரி π/2 போடையில் 90 × 2 பார்த்தீங்கன்னா 180. அப்போ 90லேருந்து 180 வரைக்கும் காசு எப்பவுமே எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட் எஸ். சைனும் கொசிகண்ட்டுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ். காசுக்கெல்லாம் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா நெகட்டிவ் வரும். அப்போ இங்கே மைனஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் த இன்டர்வல் π/4, π/2.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோருங்கிறது நமக்கு என்னென்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுது. மைனஸாக மாறினால இட் கேஸ் லோக்கல் மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸுக்கு பதில் பை பை ஃபோர் போடுங்க. அப்போ சைன் 45 டிகிரி 1/√2 இன்ட்டு 1/√2 ப்ளஸ் 5. இப்போ 1/2 ப்ளஸ் 5 பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 10 + 1 11/2 கிடைச்சிடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ இருக்காது. இதோட எக்ஸசைஸ் முடிஞ்சது. இப்போ எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.49 ஃபைண்ட் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. நம்மளுக்கு அப்சல்யூட் பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 0,2π. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா f(x) = 3 cos x. ஸோ அப்போ பாக்கி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் பண்ணுவோம். f(x) 3 அப்படியே வச்சுக்கலாம். cos x டெஃபினேஷன் பண்ணால் மைனஸ் sin x. அப்போ f(x) = 0னா -3 sin x = 0, sin x = 0. sin எத்தனை டிகிரி 0? நம்மளுக்கு பாக்கியில் sin 0 0 π 2π. நம்மளுக்கு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும்தான் பார்க்கணும். 0 π 2πன்னு வரும். நம்மளுக்கு எதுக்குள்ளே மட்டும் வேணால் ஓப்பன் ப்ராக்கெட் 0 to 2π. அப்போ இதுக்கு நடுவில் பாக்கியில் பைங்கிற ஒரு ஆன்சர் மட்டும்தான் வரும். அப்போ பாக்கியில் x = π belongs to ஓப்பன் ப்ராக்கெட் 0 to 2π. இப்போ n பாயிண்ட்ஸ் 0 2π, கிரிட்டிக்கல் நம்பர் π. இதெல்லாமே கொண்டு போய் கொஸ்டினை சப்ஸ்டிட் பண்ணுறோம். cos 0 1 1 × 3 3 கிடைக்கும். cos 2π 0 சரி cos 2π 1 1 × 3 13. cos 180 டிகிரி பார்த்தீங்கன்னா மைனஸும் இப்போ -3. அப்போ லோயஸ்ட் வேல்யூ -3, மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா +3 ஆர் 2 + 0ங்கிற இடத்துலேயே வருது, 2πங்கிற இடத்துல உங்களுக்கு ரீச் ஆகுது. அடுத்து எக்ஸாம்பிள் 52. ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் f(x) = x minus sin x is increasing on the real line. Also discuss the existence for local extrema. ஸோ இதனுடைய லோக்கல் எக்ஸ்ட்ரீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்க்ரீசிங் வசனம் சொல்லணும். கரெக்டுங்களா? இப்போ f(x) நம்ம கொஸ்டின் கிவனாக இருக்குது. f(x) எக்ஸை டிபெண்ட்ஸ் பண்ணல 1, sin x பண்ணல cos x. f(x) 0னா 1 - cos x = 0, cos x = 1. நம்மளுக்கு இன்டர்வல் எதுவுமே கொடுக்கல. கரெக்டுங்களா? அப்போ இன்டர்வல் கொடுத்தானா அதுக்குள்ளே வரக்கூடிய எக்ஸ் மட்டும் பார்க்கலாம். அப்போ காஸ் எத்தனை டிகிரி 1 0 டிகிரிங்களா? cos x = cos ஆல்ஃபானா x = 2nπ ± ஆல்ஃபாங்களா? அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2nπ கிடைக்கும். n belongs to z. அப்போ 0 2πங்கிற ஒரு இன்டர்வல் வரும். 2π 4πங்கிறது ஒரு இன்டர்வல், 4π 6πங்கிறது ஒரு இன்டர்வல். தட் இஸ் ஒரு ஃபுல் சர்க்கிள் ஃபுல்லாகவே வருது. சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போயிட்டே இருக்கையில் நம்மளுக்கு cos x-உடைய வேல்யூ உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். நம்மளுக்கு -1 +1 1 - cos x is greater than or equal to 0. நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்னா 1ஆக இருக்கும். காசுனுடைய ஹையஸ்ட் வேல்யூ 1, லோயஸ்ட் வேல்யூ -1 வருங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் காசுனுடைய ஹையஸ்ட் வேல்யூ 1ஆக இருக்கனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாருங்கள் 1 - cos 0 0ங்களா? காசு பார்த்தீங்கன்னா 1/2, அதே மாதிரி √3/2, அதே 1/√2. இதெல்லாம் போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பாசிட்டிவ் ஆன்சர் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 1 - x பார்த்தீங்கன்னா எப்பயுமே greater than or equal to 0. காசுனுடைய ஹையஸ்ட் வேல்யூ 1 தான். இங்கே 1 இருக்குது. 1 கூட 1 சப்ரேட் பண்ணி 0 வரும். இப்படின்னா அதோட லெஸ்ஸாக வரும். அப்போ காசுனுடைய வேல்யூ 1 - 0.5 0.7 1/√2 கிடைக்கும். அதே மாதிரி பார்க்கல √3/2வும் 0.something தான் வரும், 1 கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு என்ன வரும்னா பாசிட்டிவ் ஆன்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அல்லது 0வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இதில் எந்த ஒரு சைன் சேஞ்சுமே இல்லாதனால இதுவும் உங்களுக்கு என்ன வரும்னா நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவது இருக்கும். அடுத்தது டிஸ்கஸ் த மோனோட்டானிசிட்டி லோக்கல் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த ஃபங்க்ஷன். 7.53 நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கு. எக்ஸ் கிரேட்டர் தென் -1 -1ஓட அதிகமாக இருக்கணும். ஸோ -1ஓட லெஸ்ஸாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன -1 போடையில் லாக் 0 கிடைக்கும். கரெக்டுங்களா? லாக்னுடைய வேலை நம்மளுக்கு எதுக்குள்ளே இருக்குன்னா 0லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுவும் நம்ம பார்த்துருக்குங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் -1ஓட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். And hence find the domain where log x 1 + x is greater than x 1/1 + x. இந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மோனோட்டானிசிட்டி லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக கண்டுபிடிக்கணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்போ பாக்கியில் f(x) = log of 1 + x minus x/1 + x. இப்போ f(x) டெஃபினேஷன் பண்ணீங்க. log x டெஃபினேஷன் பண்ணால் 1/x அப்படிங்கிறனால இங்கே log of 1 + x டெஃபினேஷன் பண்ணால் 1/1 + x மைனஸ் இது u/v ஃபார்முலா இருக்குது. அப்போ v u dash 1 + x u dash டிஃபரன்ஸ் பண்ணியில் 1 மைனஸ் x இன்ட்டு v dash டிஃபரன்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 வரும் பை v ஸ்கொயர் 1 + x the whole square. ஸோ இதுக்கப்புறம் பாக்கியில் -s + s கேன்சல் பண்ணிக்கலாம். 1/1 + x the whole square கிடைக்கும்.
காமனாக 1 + x த ஹோல் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துட்டா அப்போ இங்கே ஒரு 1 + x - 1 வரும். +1 - 1 கேன்சல் பண்ணிட்டோம்னா x/1 + x த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ f dash of x = 0னா நம்மளுக்கு x = 0 கிடச்சிரும். டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் x = 0 கிடச்சிரும். டினாமினேட்டர் வந்து இன்ஃபினிட்டி போகும். எப்போ இன்ஃபினிட்டி போகும்? எக்ஸுக்கு பதில் -1 போட்டால் போகுங்களா? அப்போ at x = -1 f dash of x பார்த்தீங்கன்னா does not exist. அப்போ கிரிட்டிக்கல் நம்பர்னு பார்க்கணும் உங்களுக்கு என்ன வரும்னு பார்க்கல 0, -1 கிடைக்குது. நம்மளுக்கு எங்கெல்லாம் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் -1 -1ஓட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும்னு பார்த்துருக்கு. அப்போ லோயஸ்ட் வேல்யூ -1 ஹையஸ்ட் வேல்யூ இன்ஃபினிட்டி. நடுவில் நம்ம கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் நம்பர் 0 -1ங்கிறது -1 0 இருக்குங்களா? அப்போ -1 to 0 ஒரு இன்டர்வல், 0 to infinity ஒரு இன்டர்வல். ஸோ அப்போ இன்டர்வல் எழுதிடுங்க -1 to 0 0 to infinity. இப்போ நம்மளுக்கு 0 to infinity போடையில் நம்மளுக்கு லாக் பாக்கெட்டில் எக்ஸுக்கு பதில் 0 போடுங்க. எக்ஸுக்கு பதில் 0 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? log 1. log 1 ஆன்சர் 0. இங்கே பார்த்தீங்கன்னா 0/1 = 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா f(x) பார்த்தீங்கன்னா 0ன்னு கிடச்சிரும். எக்ஸுக்கு பதில் 0. போடையில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லாக்னுடைய வேல்யூ 1 - தட் இஸ் பார்த்தீங்கன்னா -0.5 போடையில் நம்மளுக்கு 1 - 0.5ங்கிறது 0.5. அப்போ log of 0.5 கிடைக்கும். இந்த இடத்துல பார்க்கிற 0 - 0.5 / 1 - 0.5. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே 0.5 டிவைடட் பை 1 - 0.5 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ செகண்ட் டைம் ஆல்வேஸ் பாசிட்டிவாக கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு log of 1/2ங்கிறது நெகட்டிவ் கிடைக்கும். அப்போ சப்ரேட் பண்ணிடும் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துடும். ஸோ பார்க்கல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். செகண்டு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக மாறிடும். 0ங்கிற இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறினால உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இட் இஸ் லோக்கல் மினிமம். அந்த மினிமம் வேல்யூ வேணும் அப்படின்னா f(0) எக்ஸுக்கு பதில் 0 போடுங்க. எக்ஸுக்கு பதில் 0 போடையில் log 1 0 இந்த இடத்துல 0 வரும். அப்போ மினிமம் வேல்யூ எங்கே ரீச் ஆகுதுன்னா 0ங்கிற பாயிண்டில் ரீச் ஆகும். ஸோ இது வரைக்கும் ஃபைன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்னென்னா மோனோடானிசிட்டி டிஸ்கஸ் பண்ணணும், லோக்கல் எஸ்டிமேட் டிஸ்கஸ் பண்ணணும். லோக்கல் எஸ்டிமேட் மினிமம் வேல்யூ மட்டும் இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது. அண்ட் டொமைன், இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் ஃபைன் பண்ணணும். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ இது நம்மளுக்கு என்னென்னு தெரியும் பார்க்கல இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தெரியுதுங்களா? இது பாசிட்டிவாக மாறுதுங்களா? அப்போ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னா ஃபார் எக்ஸ் கிரேட்டர் 0 f(x) பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அப்போ f(x)ங்கிறது நம்மளுக்கு கிவன் கொஸ்டின். நம்மளுக்கு f(x)ங்கிறது இங்கே என்னவாக இருக்குன்னா கிவன் கொஸ்டினாக இருக்குங்களா? கிவன் கொஸ்டின் பார்க்கல நம்மளுக்கு f(x) = log of 1 + x - x/1 + x. ஸோ அப்போ கிவன் கொஸ்டின் இஸ் கிரேட்டர் தென் 0. இந்த மைனஸ் தான் மூவ் பண்ண ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் அப்போ நீங்கள் இது டிஃபைன் பண்ணணும் டொமைனு. நம்மளுக்கு இதுதான் இப்போ ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்லியிருக்கு. log of 1 + x டொமைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு log x டொமைன் எதுவாக இருக்குன்னா 0 to infinity இருக்குன்னு தெரியும். அப்போ டொமைன் ஆஃப் f(x) = 0 to infinity. 0 to infinity ஆனால் மட்டும்தான் இது ஹை வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட் பாக்கியில் எக்ஸாம்பிள் 7.54 ஃபைண்ட் தி இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி and local extreme of the function. So posing x log x plus 3x f dash of x கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு டொமைன் எப்போ டிஃபைன்ட் ஆகும் அப்படின்னா கிரேட்டர் தென் 0. ஏன்னா log x எல்லாம் நெகட்டிவ் உங்களுக்கு ஆன்சர் வராது. the function is defined and defensible only for x = greater than 0. அதாவது 0 to infinity மட்டும்தான் வரும்னு தெரியும். இப்போ டிஃபரன்ஸ் பண்ணியில் x அப்படியே வச்சுக்கோங்க. log x பண்ணியில் 1/x, log x வச்சுட்டு x பண்ணியில் 1, 3x பண்ணியில் 3 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ 1 + log x plus 3 that is 4 + log x. f dash of x = 0 log 4 + log x = 0 log x = -4. x வேணும் அப்படின்னா போத் சைடு e பவர் எடுக்கலாம். e பவர் எடுத்தோம்னா e log கேன்சல் ஆகிட்டு x = e power -4 கிடைக்கும். அப்போ இன்டர்வல் நம்மளுக்கு 0 to infinity மட்டும்தான் வரும்னு தெரியும். அப்போ 0 to e power -4 e power -4 to infinity. 0 to e power -4 போடணும். அதே மாதிரி e power -4 to infinity போடுறேன். 0 to e power -4 முன்னாடி நமக்கு e power -3 இருக்குங்களா? ஸோ அப்போ பார்க்கல லாக்னுடைய வேல்யூ பார்க்கல e power -3 போடையில் நம்மளுக்கு எதில் போய் போடணும்னா f dash of x போடணும். f dash of x கொண்டு போயிட்டு இது e power -4ஐயும் e power -3 யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணல இதுக்குள்ளே ஒரு இன்டர்வல் பார்க்கையில் e power -5 இருக்கும். இதுக்கப்புறம் e power +5 e power -5 போடையில் f dash கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. f dash கொண்டு போய் e power -5 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா log of e power -5 முன்னாடி +4 இருக்குங்களா? log e-ங்கிறதுனா 4 - 5 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆன்சர் வரும். இங்கே பாசிட்டிவ் ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்.
அப்போ இங்கே மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகாதனால இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னா லோக்கல் மினிமம். அந்த மினிமம் வேல்யூ வேணால் f(-4) e⁻⁴ அப்போ எக்ஸுக்கு பதில் e⁻⁴ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். log e⁻⁴ 3. இப்போ log e கேன்சல் ஆச்சுன்னா -4 e⁻⁴ ப்ளஸ் 3 e⁻⁴. -4 ப்ளஸ் 3 பார்க்கல -e⁻⁴ கிடச்சிரும். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்த்த கான்செப்ட் பார்க்கையில் ஒரு இன்டர்வல் வந்து மோனோட்டானிசிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைன் பண்ணணும். கிரிட்டிக்கல் நம்பர் வச்சு இன்டர்வல் எழுதிட்டோம். அந்த இன்டர்வலுக்குள்ளே ப்ளஸ் சைன் வந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், மைனஸ் சைன் வரல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஸோ அப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக மாறுச்சு அப்படின்னா லோக்கல் மினிமம், நெகட்டிவ் டு பாசிட்டிவாக மாறுச்சு அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக மாறுச்சு அப்படின்னா ஆன்சர் நெகட்டிவ் வந்து அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம். அதே மாதிரி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவ் கிடச்சுன்னா லோக்கல் மினிமம். லோக்கலை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டாக வரும். ப்ளஸ் சிம்பிள் வரையில் மினிமம், மைனஸ் சிம்பிள் வரையில் மேக்ஸிமம். இதே அப்சல்யூட் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருந்தோம். அது கிவன் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைன் பண்ணணும். கிரிட்டிக்கல் நம்பர் ப்ளஸ் என் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல் இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். கிடைக்கக்கூடிய வேல்யூ எது லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அது அப்சல்யூட் மினிமம். ஸோ இதோட இந்த கான்செப்ட் முடிஞ்சது. இந்த எக்ஸசைஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.